தீவிரவாதிகளின் மிரட்டலால் காஷ்மீரில் கடந்த 70 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட மன்சார் ஏரி வளர்ச்சி திட்டம் இப்போது மத்திய அரசு மீண்டும் தொடங்கியது. மன்சார் ஏரி ஜம்முவிலிருந்து 62 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மன்சார் ஏரி காடுகளால் சூழப்பட்ட மலைகளால் ஆன ஏரியாகும். பிரபலமான சுற்றுலா தலமாக இருப்பது மட்டும் அல்லாமல் இந்த ஏரி புனித தலமாகவும் உள்ளது. இது மானசரோவர் ஏரியின் புராணத்தையும் புனிதத்தையும் பகிர்ந்து கொள்கின்றது. ஏரியின் கிழக்கு கரையில் 6 தலைகளை கொண்ட பாம்பான ஆதிசேஷன் சன்னதி ஒன்று உள்ளது. சிறந்த சுற்றுலா தலமான இந்த ஏரி பகுதியை வளர்க்கவும் ஏரியை புனரமைக்கவும் கடந்த 70 ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டன. ஆனால் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் மற்றும் காஷ்மீரில் உள்ள சில அமைப்புகளால் இந்த பகுதி பிரபலமான சுற்றுலா பகுதியாக வளர்வது பிடிக்கவில்லை. இந்த அமைப்புகள் இதற்கு முன்னால் இருந்த மத்திய மாநில அரசுகளை மிரட்டி வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த விடாமல் செய்தன. காரணம், ஜம்மு பகுதி அதிக இந்துக்கள் வசிக்கும் பகுதியாக இருந்ததால் அவர்கள் அதிக செல்வாக்கு பெறுவர் என நினைத்தனர். மேலும் அதிக மக்கள் வந்து போகும் பகுதியாக மாறினால் வனப்பகுதிகளில் சுதந்திரமாக திரியும் தீவிரவாதிகளுக்கு இது சங்கடத்தை உண்டாக்கும் எனவும் நினைத்தனர். இந்நிலையில் பிரதமராக இருந்த மோடி அவர்கள் பதவியேற்றதும் அவரிடம் இந்த ஏரியை புனரமைக்குமாறும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் இப்போது 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு ஜம்முவாசிகளின் நீண்ட ஆண்டு கோரிக்கையை ஏற்றது. சமீபத்தில் மன்சார் ஏரி வளர்ச்சி திட்டத்தை மத்திய வடகிழக்கு பிராந்தியங்களுக்கான இணையமைச்சர் டாக்டர் திரு ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்து பேசும்போது, மன்சார் பகுதி மக்களுக்கு இன்றைய நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். 70 ஆண்டுகால காத்திருப்புக்கு பின்னர் மன்சார் ஏரி வளர்ச்சி திட்டம் இப்போது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 6 ஆண்டுகளில் பல தேசிய திட்டங்களை செயல்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 70 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை விட அதிகம். மன்சார் ஏரி மற்றும் தேவிகா ஆறு வளர்ச்சி திட்டங்கள் ரூபாய் 200 கோடி செலவில் இப்போது மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த வளர்ச்சி திட்டங்கள் அமல்படுத்திய பிறகு மன்சார் பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டிற்கு 20 லட்சமாக அதிகரிக்கும். மன்சார் ஏரி புதுப்பிக்கும் திட்டத்தால் 1.15 கோடி மனித நாட்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். ஆண்டிற்கு ரூபாய் 800 கோடிக்கும் அதிகமான வருவாய் கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் திரு ஜிதேந்திர சிங் கூறினார்.